ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சுடிதார் வந்து அளவை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ வாங்க அளவை எடுத்து கட் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து உயரத்தை வந்து அளந்துக்கு எடுத்துக்கலாம். உயரம் வந்து 38.5 இன்ச்சு வருது. 38 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி 38 உயரம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷோல்டர்லேருந்து தான் எடுக்கணும். ஓகேவா? எடுத்ததுக்கப்புறம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த அக்கல் சைடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து அகலத்தை வந்து எடுக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் 19 அகலம் வந்து 19 இன்ச். அடுத்தது இடுப்பு சுற்றளவு. கரெக்டாக இந்த இடத்துல இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிக்கணும். இடுப்பு சுற்றளவு 16. இப்போ இது வந்து பனியன் கிளாத் மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம இழுக்க ரப்பர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் ரொம்ப இழுத்துடாமல் ஓரளவுக்கு திட்டமாக 16 இன்ச்சு. சீட்டளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனுக்கும் தான் வைக்கணும். இது வந்து சீட்டளவு. இங்கேருந்து இது வரைக்கும் வைக்கணும். சீட்டளவு வந்து 19 மார்க் பண்ணிட்டியா? அடுத்தது வந்து பாட்டம். அகலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 4 அளவு இருக்குது. அகலம், இடுப்பு சுற்று, சீட்டளவு, பாட்டம். ஓகேவா? பாட்டம் வந்து 21 பாட்டம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன். இங்கேருந்து இந்த ஓப்பன்லேருந்து இந்த கீழே எண்டு 18. ஓப்பன் வந்து 18. கழுத்து சுற்று வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு. ஷோல்டருக்கு 2.25 இன்ச்சு கழுத்து சுற்றை மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 3. ஷோல்டர் வந்து 3. கையிறக்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மார்க் பண்ணுங்க பாருமா. கையிறக்கம் வந்து இந்த கையிறக்கம் வந்துக்கியா, இதில் வந்து இப்படி வச்சு பார்க்கணும். நேராக வச்சு இப்படி பார்க்கணும். இப்படி வந்து இன்ஸ்டேப் வந்து இந்த மாதிரி வளைக்கக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வச்சு பார்க்கணும். 6 இன்ச்சு இருக்குது. அது கீழே வைக்கக்கூடாது, மேலேயே பார்த்துக்கணும்க்கா. இங்கே இருக்குல்ல கரெக்டாக இந்த தையல் இருக்குல்லம்மா, அதுக்கு ஆமாம் நேராக வச்சு பார்த்துக்கணும். கை இறக்கம் 6. கை இறக்கம்னா ஆம்கோல். நெக்ஸ்ட்டு வந்து முன்கழுத்து. கரெக்டாக இந்த ஷோல்டரில் வச்சுட்டு முன்கழுத்து இங்கே பாரு. இப்போ நம்ம எப்படி கை இறக்கத்தை நம்ம மார்க் பண்ணோமோ அது மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி. ஓகேவா? முன்கழுத்து 5.5 மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி பின்கழுத்து இவ்வளோ இறக்கம் தேவை அப்படின்னா இது எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுங்க. அப்படி இறக்கம் தேவையில்லை அப்படின்னாங்கன்னா 5 வச்சுக்கலாம். 5 வந்து நார்மலாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இறக்கம் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட் வச்சா மட்டும்தான் ஷோல்டரில் வந்து ஃபார்ம் ஆகும். 6 பின்கழுத்து 6. கை நீளம் இங்கேருந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் தையல் இருக்கு இல்லையா, இங்கேருந்து எடுத்துக்கணும். 4.5 இன்ச்சு. கை நீளம் வந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். ஆமாம், 14. நீங்களா கரெக்டாக இருக்கீங்கன்னு செக் பண்ணுறேன். பரவாயில்ல, என்னோட நல்லா கரெக்டாக இருக்கீங்க. 14 மார்க் பண்ணிட்டியம்மா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டிலா ஃபேண்ட்டு தான். ஃபேண்ட் எடுங்கம்மா. கை அகலம் வந்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணுமா. கை அகலம் வந்து கை இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த கை இறக்கத்துலேருந்து 1.5 இன்ச்சு அதிகப்படுத்திக்கணும். இப்போ நம்ம கை இறக்கம் எத்தனை வச்சோம்? 6 வச்சுருக்கோம் இல்லையா, 6லேருந்து 1.5 வந்து சேர்த்துக்கணும். 1.5 சேர்த்தா எத்தனை வருது? 7.5 வருது. அது வந்து 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும் எக்ஸ்ட்ரா.
அரை இல்லை ஒன்று கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு துணி எக்ஸ்ட்ரா வேணுமோ நம்ம ஒன்று கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? எப்பயுமே வந்து கை இறக்கத்துலேருந்து 2 இன்ச்சு அப்படின்னு எப்படி கேட்கணும்? 2.5 கால். 2 எப்படி இருக்கணும்? ஓகே. இப்போ நீங்கள் 3.5 வச்சுருக்கீங்களா? இதுக்கு சொல்கிறப்ப கழுத்து சுற்றளவுக்கா? 2.25 சொல்லுங்கள். 1/4. அடுத்தது வந்து ஃபேண்ட்டு. இந்த ஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டேலா ஃபேண்ட் இது. இப்போ நம்ம வந்து இந்த அளவு எடுத்து எந்த துணியில் நம்ம கட் பண்ணோம்? சேரீயில் தான் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கேருந்து, அதாவது இந்த பட்டியை வந்து இதை விட்டுட்டு இங்கேருந்து தான் நம்ம வந்து உயரத்தை வந்து ஆமாம் 34 உயரம் வந்து 34. பாட்டம் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த அகலம் தேவைன்னா இது அப்படியே வச்சுக்கலாம், இல்லை இது இன்னும் ஷார்ட் பண்ணணும்னா ஷார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டேலாவுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் அது பேர் பட்டேலா, இல்லைன்னா நார்மல் பேண்ட் ஆகிடும். இப்போ இங்கேருந்து பாட்டம் வந்து 6 இன்ச்சு வருதுமா. இப்போ அளவு எல்லாமே அதில் எப்படி இருக்கோ வெளிப்பக்கத்தை எடுத்து தான் அளவு எடுத்துருக்குறோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எந்த அளவை எப்படி பிரித்து கூட்டிக்கலாம். ஆமாம், நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ யாராவது துணி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு எடுத்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து பட்டி உயரம் 9 மார்க் பண்ணிக்கலாம். பட்டி உயரம் 9. இதை விட்டுட்டு தான் இதில் இருந்தால் எடுக்கணும் பட்டி உயரம். ஓகேவா? அடுத்தது வந்து பட்டி அகலம். இதை வச்சுக்கணும். இப்படி பட்டி அகலம் 23. இன்னளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டியை விட்டுட்டு இந்த கீழே இருக்கு இல்லையா, பட்டி இன்னளவு வந்து 5.5. ஆமாம். அகலை வந்து மார்க் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இன்னளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களாம்மா. இப்போ இதில் இருந்துட்டு கரெக்டாக பாருங்கள், இன்னளவுலேருந்து தான் மார்க் எடுத்து இந்த துணியை நல்லா இப்படி இழுத்து அதுக்கப்புறம் மார்க் பண்ணணும். 19. அகலம் வந்து 19. இன்னும் கொஞ்சம் இது அதிகம் சுருக்கம் தேவை அப்படின்னா 2 இன்ச்சு கூட இதை அதிகப்படுத்திக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துருக்கோம் இல்லையா, உயரத்தில் வந்து 1 இன்ச்சு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும், அதுக்காக தான் இந்த மெத்தடு. இப்போ இதில் வந்து இன்னொன்று பண்ணலாம். எப்படின்னா நம்ம லைனிங் மடித்து போட்டுட்டு அளவு சுடிதார் அப்படியே மேலே 4ஆக மடித்து அதை அப்படியே ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு அப்படி கூட கட் பண்ணலாம். ஸோ அதோட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பழகிறது உங்களுக்கு நல்லது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து 38.5ல் 1 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா 39.5. ஓகேவா? இது நீட்டு. இப்போ அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சுக்கணும். அகலத்தில் 2ஆக பிரித்து அதில் வந்து 1.5 இன்ச்சு சேர்த்துக்கணும். அதேமாதிரி இடுப்பு சுற்றியும் 2ஆக பிரிச்சுக்கணும். கழுத்து சுற்றளவு பிரிக்கக்கூடாது. ஷோல்டரில் வந்து கரெக்டாக எடுத்ததுனால 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கணும். முன்கழுத்தில் சேர்க்கக்கூடாது, பின்கழுத்தில் சேர்க்கக்கூடாது. அதுமாதிரி கை இறக்கம் அதுலேயும் சேர்க்கக்கூடாது. பாட்டமை 2ஆக பிரிச்சுக்குங்க, சீட்டளவு 2ஆக பிரிச்சுக்குங்க, ஓப்பனில் மட்டும் 1 இன்ச்சு சேர்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கை நீளத்தில் 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்தா போதும் மடிக்கிறதுக்காக. இப்போ 15.5. கை அகலத்தில் தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம சேர்த்து தான் நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் தேவையில்லை. இப்போ இதை பிரித்து வந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அளவு எடுத்து அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சேர்த்து போட்டாச்சு. அகலம் உயரம் அகலத்தில் வந்து 2ஆக பிரித்து 1.5 இன்ச்சு சேர்த்துக்கணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் துணியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் தான் வந்து அளவு இல்லைக்கா நானே எடுக்கிறேன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வாங்கியிருக்காங்க. இவங்களும் ஆல்ரெடி தச்சுருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம துணி வந்து 4ஆக மடித்து போடணும். அப்போ 4ஆக மடித்து போடக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு ஃபுல்லாக நம்ம எப்படி நம்ம அளவு எடுக்கிறோமோ அந்த பகுதி தான் இருக்கணும். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பகுதி இருக்கலாம். உயரத்தை எடுமா, உயரம் சொல்லுமா ஃபஸ்ட்டு. உயரம் வந்து 39.5. கரெக்டாக இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். எத்தனை மார்க்கு? ஓகே, கரெக்டாக இருக்கா? அங்கேருந்து பாட்டம் வைங்க. கீழே வந்து கரெக்டாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து பாட்டம் எத்தனைமா? 20.
12க்கா? 12ஆ? கரெக்டாக பார்த்து சொல்லணும். 12 இன்ச்சு மார்க் பண்ணுமா. பாட்டம் வந்து 12. ஓகே. ஓப்பன் வந்து இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கணும். ஓப்பன் வந்து 19க்கா? 19. இப்போ நம்ம ஓப்பன் எடுத்துட்டோம்லம்மா, சீட் அளவு சொல்லுப்பா. ஓப்பனில் இருந்து சீட் அளவை இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓப்பன்லேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும். ஆமாம், சீட் அளவு சொல்லுமா. 11க்கா சீட்? ஓகே. பாட்டம் வந்து 12, சீட் அளவு 11. ஓகே ஓகேம்மா. அடுத்தது வந்து அகலம். அகலம் 11.25 மார்க் பண்ணுமா. அகலம் வந்து 11.25. இப்போ அகலம் எடுத்திருக்கீங்க இல்லையா, இங்கேருந்து கீழே வந்து கை இறக்கம் எத்தனைம்மா? 6 இன்ச்சு இல்லையா? இங்கேருந்து கை இறக்கத்தை மார்க் பண்ணுங்க. ஓப்பன் இருக்க சைடில் தான் வந்து கை இறக்கம் வரும். ஓகேவா? க்ளோஸ் பகுதியில் வந்து முன்கழுத்து. கழுத்து சுற்றளவு வந்து 2.25. வெரி குட். கழுத்து சுற்றளவு 2.25 மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் மார்க் பண்ணுமா. ஷோல்டர் வந்து 4க்கா? மார்க் பண்ணுங்க. முன்கழுத்து வந்து 5.5. ஓகே. பொறுமையாக எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ பாக்ஸ் போட்டுங்க. வெயிட்லாம் தெரியும். ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுமா. ஓகே. இப்போ போடுங்க, மார்க் பண்ணுங்க. கழுத்து சுற்றிலிருந்து முன்கழுத்து வரைக்கும் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டேன். அப்புறம் ஷோல்டர்லேருந்து கை இறக்கத்தில் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள்? 25 நாள் ஆகுது. ஆமாம். ஆனால் பரவாயில்ல, நல்லா தைக்கிறாங்க, சொல்கிறத நல்லா புரிஞ்சிக்கிறாங்க. அங்கே போடக்கூடாதுப்பா, இது தப்பு, இது நம்மளுக்கு இதில் இங்கேருந்து இப்படி போடணும். சொன்னால ஷோல்டர்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷோல்டர்லேருந்து பாக்ஸ் போட்டுக்கோ. இது போடக்கூடாது. இப்போ டைலரிங்க்கு வந்து எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்குன்னு பொறுமையாக இருந்து ஒரு வருஷத்துக்கெலாம் கற்றுக்கூடாது. ஓகேம்மா. இப்போ இந்த வளைவு இருக்கு இல்லையா, இங்கேருந்து 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுமா. 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அழகாக இங்கேருந்து அழகாக இப்படி வளைவு அழகாக போடுமா. இப்போ கொண்டு போங்க அழகாக. வெரி குட். இது ஸ்கேலே தேவையில்லை. ஓகேவா? சூப்பராக போட்டிங்கல்ல, நல்லாயிருக்கு. அது இதில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து 1/2 இன்ச்சு தேவை. ஸோ இதில் வேறு ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு ரவுண்ட் போடணும் அப்படின்னா இங்கேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டாக போட்டுற வேண்டியதுதான். ஓகேவா? 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்கழுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கம்மா. இந்த 12 வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நார்மலாக. ஓகேவா? சின்ன குழந்தைங்களுக்கு 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த 12 மார்க் பண்ணிட்டு இதிலேருந்து இடுப்பு சுற்றளவு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணுமா. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சுட்டு இப்போ கை இறக்கம் போட்டிருக்கீங்க இல்லையா, இப்படி போட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி போய்ட்டு வேண்டியது. மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கை கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து சாரியில் வந்து அதை 4ஆக மடித்து மேலே வச்சுட்டு இப்போ கட் பண்ண போகுது. பிரிச்சிடுமா. பிரிச்சுட்டு 4ஆக மடித்து பாட்டம் அளவு எதுவோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. 4ஆக மடித்து 12 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துட்டு மீதி துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு, ஷாலு, டாப்பு இது 3மே ஒரே இது. அது இருக்கட்டும். இப்போ 2ஆக மடித்து போட்டிருக்காங்க, இதை 4ஆக மடித்து போட்டுருமா. இங்கே பாருமா, இப்படி தான் மடிக்கணும்னா ஒரு பகுதி எடுத்து 2ஆக மடிச்சுட்டு இதை 4ஆக மடிக்கணும். ஆமாம், துணி மடிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இந்த கொஞ்சம் சுருக்கம் இருந்துச்சுன்னா அயன் பண்ணி தைச்சிங்கன்னா இன்னும் தைக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பராக வரும். லைனிங்கை அதை அப்படியே மேலே வச்சுருங்க. கழுத்து பகுதி வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு இந்த கழுத்தை வந்து லைனிங்கில் கட் பண்ணிட்டீங்க இல்லையா, இந்த துணியில் கட் பண்ணக்கூடாது. பார்டர் வர மாதிரி கீழே இன்னும் வைமா, பார்டர் தேவைப்படும் இல்லையா. ஓகே, இப்போ இப்படியே கட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு இங்கே பாருமா, இப்படியே வச்சுட்டு இப்படியே கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடணும். ஓகேவா? இதை முடிச்சதுக்கப்புறம் கை கட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாப்பை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து கைக்கு வந்து நம்ம பார்டர் தேவைன்றதுக்காக இப்படி போட்டு மடிச்சுட்டு இந்த பக்கம் இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ உயரத்தை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பார்டர்லேருந்து எடுத்துக்கலாம். எத்தனைம்மா உயரம்? 15ஆ 16ஆ? கை நீளம் 14 14யா? கட்டு 15 எழுக்குட்டி 15. ஓகே, ஓகே, நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 15 அகலம்மா 8.5. ஆமாப்பா. எஸ், 8.5 மார்க்கு தெரியல. வேறம்மா பிங்க் கலரில் சாரி அதே கலர் ஆச்சா? இப்போ நம்ம அகலம் எடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே இருந்துட்டு கை நீளத்துக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த இறக்கத்தை நம்ம கூட்டிக்கலாம். 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே கீழே வந்து கைப்பிடிப்புக்கு 6. ஓகே, இப்போ இங்கேருந்து எல்லாருக்குமே இங்கே 4 வைக்கலாமாக்கா? கை நீளம் இருக்கு இல்லையா? ஆமாம், இப்போ நீங்கள் வந்து இப்போ ஷார்ட்டாக 5 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அதில் 2.5 தான் வைக்கணும். ஆமாம், ஃபுல் கை அப்படி இருந்தால் 4 இன்ச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கை ஷேப்புக்கு போயிட்டு கரெக்டாக உட்காந்து ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படியே வளைப்போம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து கட் பண்ணலாம். இதுவே ரொம்ப லென்த்தாக போகுது. அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கட்டிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவம் டைலரிங் கிளாஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.